ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், கிளாத்தி இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சுண்ணாம்பு பெரிய சைஸாக இருக்குது. நிறையவே இன்றைக்கி மீன் வந்துச்சு. எல்லா மீனும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், வெரைட்டியாக இருக்குது. இந்த தம்பிக்கிட்ட நிறைய மீன் இருக்குது. சின்ன மீன், பெரிய மீன் எல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. பூ மீன் இருக்குது. கனவா பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பெருசாக இருக்குது. நல்ல சைஸ் கனவா. இவங்ககிட்ட எல்லா மீனுமே இன்றைக்கி கொஞ்சம் மீன் மலிவு. எல்லார்கிட்டையும் நிறைய மீன் வந்துருந்து. இவங்களுமே நல்ல விலை குறைவாக தான் சொன்னாங்க கேட்டப்போ. இந்த துண்டு மீனெல்லாம் 100 ரூபா, கனவா 300 ரூபா, கூறு மீன் எல்லாமே எல்லாருக்கிட்டேயும் 50 ரூபா சைஸில் தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. நெத்தலி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய மீன் வச்சுருக்காங்க. இது மீன் ஒரு 11-12 மணிக்கு போல் போனப்போ உள்ளது. அப்போ காலையில் நிறைய இருந்திருக்கும். மண்டே மார்க்கெட்டில் நிறைய பேர் மீன் வச்சிட்ருப்பாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறது, காலையில் 9 மணிக்கே வந்துடுவாங்க. சந்தை 9 மணிக்கே தொடங்கும். நம்ம 10-11 மணிக்கெல்லாம் போனோன்னா நம்ம பார்த்து வாங்கலாம். இந்த முட்டி மீன் பெரிய சைஸாக இருக்குது, வரி முட்டி. இது குழம்பு வைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காரம் பாருங்கள், கொஞ்சம் சைஸ் உள்ள காரம் தான், ரொம்ப சின்னதும் இல்லை. இது நண்டும் நல்ல நண்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல நண்டு தான் பார்த்தீங்களா, பெரிய சைஸாக இருக்குது. இவங்கள்ட்ட நிறைய மீன் இருக்குது. இது மாதிரி நிறைய ஸ்டால் இருக்கும் அங்கே. சிலவங்க கொஞ்சம் வச்சுருப்பாங்க, சிலவங்க நிறைய வச்சுருப்பாங்க. இந்த கடையில் நிறைய மீன் நம்ம பார்த்து வாங்கும்படியாக இருக்குது. இந்த கடை நம்ம மண்டே மார்க்கெட்டில் போனதும் அந்த மிடில் இருக்கிற ரோவில் முதல்ல இருக்கிற கடை. அந்த தம்பிகிட்ட எல்லா மீனும் இறால், ஐயோ பச்சை பச்சைன்னு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் போனால் பார்த்து வாங்கலாம். எந்த கடையிலனாலும் நம்ம விலை பேசி வாங்கணும். சின்ன மீன் அந்த கூறு வச்சுருக்கிறத மட்டும் விலை பேச வேண்டாம். கொசுறு கேட்டால் போட்டு தருவாங்க, 1 2 மீனெல்லாம் போட்டு தருவாங்க. ஆனால் பெரிய மீனெல்லாம் அவங்க ஒரு விலை சொன்னாங்கன்னா நம்ம இன்னொரு விலை கேட்டு பேசி பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். இல்லைன்னா அவங்க சொல்கிற விலையை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகு மீன் வச்சுருக்காங்க. பார்க்கவே நமக்கு ரம்மியமாக இருக்குது. எதை வாங்கினே தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் துண்டு மீன் இருக்குது, சின்ன மீன் இருக்குது. இன்றைக்கி கிளாத்தி நிறைய பேர்கிட்ட கிளாத்தி இருந்துச்சு. அதுவும் சின்ன சைஸு கிளாத்தி இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் தான், வெள்ளை கிளாத்தி. இப்போ கருப்பு கிளாத்தியை காணல, யாரும் வாங்கலையோ நம்ம தெரியலை. இந்த கிளாத்தி உரிக்க தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர டேஸ்ட் உள்ள மீன். பார்த்தீங்களா, பால்காரை எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில நேரம் மீன் குழஞ்சிட்டுனா நம்ம வாங்குறதுக்கு மனசு கேட்காது. ஆனால் இது அப்படி இல்லை, நல்லாவே இருக்குது. இந்த அம்மாட்ட எல்லா மீனும் நல்லாயிருக்கு. இவங்க முதல் ரோவில் இருக்கிற ஒரு அம்மா. அங்கேயே ஒரு 3-4 ரோ 4-5 ரோட்டை இருக்கும். வரிசையாக இருப்பாங்க. சைட்லேயும் பின்னாடி இருப்பாங்க. பார்த்தீங்களா, இவங்ககிட்ட எல்லா மீனும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் போனால் பார்த்து வாங்கலாம், யார்கிட்டேனாலும் வாங்கலாம். இது துண்டு மீன். 100 ரூபாயிலேருந்தே துண்டு இருக்கும். துண்டு சைஸு கண்டு விலை சொல்லுவாங்க. அதே மாதிரி மீனை பொறுத்துமே விலை சொல்லுவாங்க. டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில மீன் விலை கம்மியாக இருக்கும். சில மீன் இந்த நெய் மீனெல்லாம் கிலோ போட்டு நல்ல விலையாக தான் இருக்கும். சில நேரம் நெய் மீனுமே 300 ரூபா 200 ரூபா துண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது கூறு 100 ரூபா அப்படியெல்லாம் தான் இருக்கும் இந்த மீனெல்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கானுங்க. இந்த அம்மாட்ட நிறைய சைஸாட்டு மீன் இருக்குது, சின்ன மீன் இருக்குது. இது பின்னாடி ரோவில் இருக்கிறவங்க. பின்னாடி இந்த சைடோட ஒரு ரோ இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சின்ன சைஸு நண்டு மீன் வச்சுருக்காங்க. அது கலராக இருக்குது, என்ன நண்டுன்னு தெரியலை. பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது. எல்லார்கிட்டையும் நிறைய மீன் இருந்துச்சு இன்னைக்கு. எந்த ரோவில் போனாலும் எல்லோரும் நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சைஸ் இல்லை, குட்டையாக நிறைய வந்துருந்து இன்றைக்கி. பார்த்திங்களா, அழகு மீனுன்னா எப்படி சொல்கிறது, கயிறு போல் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பெரிய சைஸு மீனுமே இருக்குது. இந்த அயலில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. கண்ணங்குளிச்சாலை இருக்குது. இது அடுத்த கடை. கண்ணங்குளிச்சாலை இருக்குது. கனவா எல்லார்கிட்டையும் இன்னைக்கு பெரிய சைஸ் கனவா தான் இருந்துச்சு. கனவா இல்லாட்டி 400 450 சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு சிலர் 350 சொன்னாங்க இந்த கனவா. நம்ம அது வேறு கொஞ்சம் குறைவா எல்லாம் கேட்கலாம்.
இல்லை சைஸ் உள்ள மீனெல்லாம் இருக்குது, பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது. இது பார்த்திங்களா, சென்னவரையுமே பெருசாக இருக்குது. இது இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறது. காரை மீன் வச்சுருக்காங்க, வெள்ளை மீன் வச்சுருக்காங்க, எல்லாம் வெரைட்டியாக தான் இருக்குது. சென்னவரை சூப்பராக இருக்குது. நான் ஒருத்தங்கள்ட்ட வெள்ளை மீன் விலை கேட்டு 5 வெள்ளை மீன் 200 சொன்னாங்க. விலை கொஞ்சம் கம்மி தான் இன்றைக்கி. மீன் நிறைய சூரை மீன் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் சைஸ் உள்ள சூரை தான். இதெல்லாம் 100 150 அப்படி தான் இருக்கும். கனவா இவங்கள்ட்டையும் நல்ல கனவாக தான் இருக்குது. நெத்தலி கூறு 50 இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. வெள்ளை நெத்தலியும் இருக்கும், கருநெத்தலியும் இருக்கும். இது கருநெத்தலி வெள்ளை நெத்தலியை விட கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது புது சேனல், இப்போ தான் தொடங்கியிருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்கள் புது சேனலுக்கு தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.